சாம்சங் அண்ட் ஒன் பிளஸ் மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இந்தியால ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பிராண்டுக்கு 110% எப்படி 110% growth இந்தியால இருந்திருக்கு Q1 2024ல. எந்த பிராண்ட்னு உங்களுக்கு பாக்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், மோட்டோரோலா தான். சமீபத்தில் மோட்டோரோலா H50 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மோட்டோரோலா H50 Fusion கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு மோட்டோரோலா H50 Ultra கொண்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்ச்லயும் ஒரு நல்ல ஃபோன் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நத்திங் ஃபோன் 2A, OnePlus Nord C4 அந்த மாதிரி ஃபோன்ஸ் under 25,000 இருந்தாலும் செமையான ஃபோன்ஸ். அப்போ கூட இந்த H50 Fusion ஏன் ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம் என்னன்னா, மோட்டோரோலோட பாக்ஸ் பேக்கேஜிங் வந்து தாறுமாறா இருக்குங்க. ப்ராப்பரான சஸ்டைனபிள் என்வாயரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பாக்ஸ் பேக்கேஜிங் கொடுக்குறாங்க வித் த சார்ஜர் இன்சைட் த பாக்ஸ். சாம்சங்லாம் கொடுக்குறது இல்லைங்க, ஞாபகம் இருக்குல்ல? எந்த பிரைஸ் ரேஞ்சாக இருந்தாலும். எனிவே திறந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு கேஸ் கிடைச்சிடும். அண்ட் இது வந்து ஒரு ப்ராப்பரான ஹார்ட் கேஸ் தான், வெரி நைஸ் குவாலிட்டி வேற. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் கார்டு டூல் இருக்கு, சில பல டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடியிலே வந்து உங்களுக்கு ஃபோனும் கிடைச்சிடும். ஃபோனை சைடில் வைப்போம். ஃபோனுக்கு அடியில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 68 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த 68 வாட் சார்ஜர் வந்து ஏனோதானோ சார்ஜர் இல்லை, இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி சப்போர்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் இது வந்து USB PD 3.0 சப்போர்ட் பண்ற சார்ஜர். சோ இந்த சார்ஜரை வச்சு நீங்க உங்க வேற டிவைசஸையும் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம், அதுல USB PD சப்போர்ட் இருந்துச்சுன்னா. This is a very good box package. Good job Motorola, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல இருக்குங்க H50 Pro மாதிரியே சென்ட், நல்ல வாசனம் உள்ள. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க மோட்டோரோலா. பாக்ஸுக்குள்ளலாம் சென்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. ஆல் ரைட், எல்லாத்தையும் சைடில் வச்சிருவோம். ஆஃப் கோர்ஸ் ஹிந்தியில் தேஜஸ் என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? சச்சுமே இந்த பேக்கேஜிங்க தாறுமாறாமா. That's what he says. Yes, கன்சூமர்ஸே சொல்றாங்க ஆக்சுவலி பேக்கேஜிங் நல்லா இருக்கு. அண்ட் அதனாலே தான் growth இருக்குமா இருக்கலாம் ப்ராபப்ளி. ஸோ ஃபோனை பார்த்துடலாமா? ஒரு நல்ல ஒரு பேல் ப்ளூ, பேஸ்டல் ப்ளூ ஷேட்ல கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் பேண்டோன் கொலாபரேஷனோட அவங்க கலர்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இருக்கு, அது ஒரு அந்த ஷேட்லேயே, அந்த பேஸ்டல் ப்ளூ ஷேட்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்களேன், பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் ஃபோன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கு, லைட்டாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் பேட்டன்ட் லெதர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஹேண்ட் டச் ஃபீல் வந்து நல்லா இருக்கு. பை த வே, இந்த தடவை இந்த H50 Fusionல இன்னொரு கலர் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க, பிங்க். பசங்களுக்கு ப்ளூ, பொண்ணுங்களுக்கு பிங்க் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நோ ஜெண்டர் நார்மேட்டிவ் ரூல்ஸ். உங்களுக்கு பிங்க் பிடிச்சா நீங்க பிங்க் வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். அருணுக்கு ரொம்ப பிடிக்கும் பிங்க் கலர். ஆக்சுவலி பிங்க் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இதுல இருக்க மெட்டீரியல் கொஞ்சம் டிஃபரெண்டான மெட்டீரியல். ஏன் தெரியுமா? இங்க வந்து உங்களுக்கு வீகன் லெதர் இருக்கு, இங்க வந்து ஸ்வேட் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்வேட் லெதர் ஷூஸ் நான் வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் ஷூஸ்ல வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும். அண்ட் இந்த மெட்டீரியலோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பட்டுன்னு அழுக்காயிருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோன்லயும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி எங்க வீடியோகிராஃபர்ஸ்லாம் பீரோல்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க, அதனால க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இட் கெட்ஸ் வெரி டர்ட்டி வெரி ஃபாஸ்ட். ஸோ லாங் டேர்ம் யூஸ்க்காக நீங்க வாங்க பாக்குறீங்கன்னா நான் வந்து பேட்டன்ட் லெதர் தான் பெட்டர்னு சொல்லுவேன். கண்டிப்பா this is better and color both are good actually. உங்களுக்கு இது பிடிக்குதோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கு ஃபோன், ரொம்ப ஸ்லிம்மா இருக்கீங்க பாருங்களேன். ரெண்டு ஃபோன் கூட வச்சா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் அளவுக்கு இருக்கு. இட்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாமா? இன்ஃபேக்ட் ரெண்டு வேரியன்ட்ஸோட வெயிட்டையும் செக் பண்ணி பார்த்துடலாம். லெட்ஸ் டேக் a look. ஏன்னா டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கனால டிஃபரண்ட் வெயிட் இருக்க சார்ஜஸ் உண்டு. 178.4. அது நான் கெஸ் பண்றேன். சரி கெஸ் பண்ணு. 179.6. 179.6. தேஜஸ் ஹிந்தி வீடியோ ஷூட்ல இருந்தா, ஸோ அவனுக்கு வெயிட் தெரியும். ஸோ தேஜஸோட இது எடுக்க மாட்டேன் நான். 177.3. ஸோ ஸ்வேட் லெதர் வாங்கினீங்கன்னா வெயிட் கொஞ்சம் கூட்டலா இருக்கும். அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை, பட் ஸ்டில் டிஃபரன்சஸ் காட்டிதாகணும். சரி, இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, which is super. IP68 ரேட்டிங் 25,000 கீழ வந்து நிறைய ஃபோன்ஸ்ல என்ன 2-3 ஃபோன்ஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு. அதுலயே Moto H40 ஒரு ஃபோனுங்க, H50 Fusionலயே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குயிக்கான டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். And 1 2 3. That was quite a fall. ஒன்னும் ஆன மாதிரி தெரியல. குட். அண்ட் நான் வந்து இப்போ டிஸ்பிளே சைட் ட்ராப் பண்ண போறேன். அண்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா ஒன்றும் ஆகாதுன்னு, ஏன்னா இதுல வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் அகைன் a very good feature. பவுன்ஸ்லாம் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஒரு பேசிக்கான ட்ராப் டெஸ்ட்ல இந்த ஃபோன்ஸ்லாம் தாங்கிடும்.
நோ இஷ்யூஸ். அண்ட் சரி, சைடில் இருக்க ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கா அலுமினியமான்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கிடச்சிரும், அது கீழே ஒரு மைக் இருக்கு, அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வால்யூம் ராக்கர், வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்கு பக்கத்துலேயே டால்பி அட்மாஸ்ட் பெருமையாக அவங்க எழுதி வச்சிருக்காங்க. கீழே வந்து டைப் சி 2.0 போர்ட் இருக்கு. அது பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. இயர் பீஸ் கூட சேர்ந்து அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பாக மாறிடும். இங்கே ஒரு மைக் இருக்கு. அண்ட் இந்த சிம் கார்ட் ட்ரேல வந்து உங்களுக்கு டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். டிசைன் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் தாறுமாறா இருக்குங்க. உண்மையா ஃபோனு நல்லா இருக்கு. என்னடா காசு கொடுத்து பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஆல் ரைட், டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஓகே பளிச்சுன்னு இருக்கு, பிரைட்டா இருக்கு. எங்க வாழ்க்கை அந்த மாதிரி பிரைட் ஆகணும்ல, அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 1 மில்லியன் 2024 ரெண்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். 100 தேங்காய் உடைக்கிறான்னு சொல்லியிருக்கான். உங்களுக்காக, எங்களுக்காகலாம் இல்ல, அந்த 100 தேங்காவே உங்களுக்காக தான். அதுக்கப்புறம் உங்க பிரியாணி பார்ட்டி வேற கொடுக்க போறானா ஒரு ஸ்பெஷல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. எப்படி விஜய் சித்து vlogs விருந்து போட்டாங்க. விஜய் சித்து vlogs விருந்து போட்ட மாதிரி. ஸோ 6.67 இன்ச் சைஸ், POLED பேனல், 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 144 ஹெர்ட்ஸ் வந்து நீங்க கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம், இல்லைனா ஆட்டோ ரிஃப்ரெஷ்ல வந்து நீங்க ஸ்விட்ச் கூட பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் பாசிபிள். 100% DCI-P3 கலர் கேமெட் கொடுத்துருக்கனால கலர் அக்யூரசியும் நல்லா இருக்கு. HDR சப்போர்ட் யூடியூப்ல கிடைச்சிரும். ஆனா HDR சப்போர்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அண்ட் HDRல 1600 nits பீக் பிரைட்னஸ் வேற கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு அப்படியே சும்மா பளிச்சுன்னு டிஸ்பிளே தெரியுது. இட்ஸ் வெரி குட். இந்த பிரைஸ் ரேஞ்சில் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் வெளியில் எடுத்துட்டு போனா சூரிய வெளிச்சத்தில் 1200 nits பீக் பிரைட்னஸ் இருக்கு. பிரைட்டா இருக்க டிஸ்பிளே, கலர் ஆக்யூரேட்டாவும் இருக்கு. இன்ஃபேக்ட் H50 ஃபியூஷனுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், வெரி பிக் பிளஸ் பாயிண்ட். ஆனா டிஸ்பிளேல இருக்க பிரச்சனை என்னன்னா இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக் தாங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் அந்த வைப்ரேஷன் மோட்டர், அது டைப் பண்ணும்போது சிஸ்டம் யூஸ் பண்ணும்போதுல அந்த வைப்ரேஷன் ஒன்று வருமே, அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் பிரீமியமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கணும். இது வந்து சாஃப்டா இருக்கு. ஐ டோன்ட் லைக் இட் தட் மச். போன்ல வந்து ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்திருக்கனால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க. அன்லாக் பண்றதுக்கு, செட்டப் பண்றதும் ஈஸியா இருந்தது. நோ ப்ராப்ளம். சரி, டிஸ்பிளே நல்லா இருக்கு, வீடியோ பார்க்கறதுக்குலாம் சவுண்ட் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் சூப்பரா இருக்குங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. நாங்க கேட்டு பார்த்தபோது ரிச்சா இருக்கு, டீடைலா இருக்கு சவுண்ட். H50 Pro சைடுல வச்சு நாங்க கேட்டு பார்த்தோம். நீங்களே கேட்டு பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஹார்ட்வேர் பத்தி பேசலாமா? போன்ல வந்து உங்களுக்கு Snapdragon 7S Gen 2 சிப் கொடுத்திருக்காங்க. ரெண்டு வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. 8 128GB and 12 256GB. இதுல வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் கிடைக்கும். அண்ட் UFS 2.2 வந்து நீங்க பாத்தீங்கன்னா Motorola H50 Proல ஒரு பெரிய விவாதமா இருந்துச்சு. ஏன்னா H50 Proல வந்து 2.2 வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, 3.1 அளவுக்கு அது ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இட் வாஸ் ட்ரூ. ஆனா H50 Fusionல அதே அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. பட் ஸ்டில் UFS 2.2 இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓகே தான். Antutuல ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் நல்லா தான் இருந்தது நாங்க பார்த்தபோது. எனிவே ஓவரால் Antutu ஸ்கோர் நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ 7S Gen 2ல கம்பேர்ட் டு Realme 12 Pro Plus and Poco X6 எங்களுக்கு வந்து இந்த போன்ல கொஞ்சம் குறைவா கிடைச்சது Antutu ஸ்கோர். ஆனா Geekbench ஸ்கோர் ஒரே மாதிரி சேமா தான் இருந்தது. ஆனா ஒரு விஷயம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், என்னன்னா Motorola வந்து சுத்தமா த்ராட்லிங் பண்ணல. ஏன்னா CPU ஸ்டெபிலிட்டி வந்து எங்களுக்கு 84% கிடைச்சது. நாங்க 40 த்ரெட் 30 நிமிஷத்துக்கு ரன் பண்ணுவோம். அண்ட் 30 மினிட்ல 84% ஸ்டெபிலிட்டி கிடைச்சதுனால இட் இஸ் தி பெஸ்ட் 7S Gen 2 ஃபார் ஸ்டெபிலிட்டி. அது இல்ல, போன் வந்து சுத்தமா ஹீட் ஆகுறது இல்ல. 3D Mark வயர்லெஸ் டெஸ்ட் ரன் பண்ணோம். அதுல GPU ஸ்டெபிலிட்டின்னு ஒரு ஸ்கோர் இருக்கும். அதுல 99% ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுங்க. அண்ட் நீங்க அந்த டெம்பரேச்சர் செக்ஷனுக்கு போங்க, அங்க கூட பாருங்க 35 டிகிரிஸ் தான் போயிருக்கு. குட் ஜாப். சரி, கேமிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேமிங்க்கு வந்து 7S Gen 2 பெஸ்ட் சிப்னு சொல்ல முடியாது. பட் BGMI நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க 60 FPS ஸ்மூத் கிராபிக்ஸ்ல விளையாடலாம். பிளஸ் அல்ட்ரா HDR கிராபிக்ஸ் வந்து அன்லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கேமிங் பண்ணி பார்த்தப்போ சுத்தமா ஹீட் ஆகல, which is nice. பட் பெஸ்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா Poco X6 Pro மாதிரி போன் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இன்ஃபேக்ட் OnePlus Nord C4 Snapdragon 7 Gen 3 கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும் கம்பேர்ட் டு 7S Gen 2. சரி, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேலன்ஸ்டா கொடுத்திருக்காங்க. ஆனா நெட்வொர்க் எப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் சூப்பரா இருக்கு. ஏன்னா 15 5G பேண்ட் சப்போர்ட்டும், Wi-Fi 6 சப்போர்ட்டும், NFC சப்போர்ட்டும், Bluetooth 5.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க இந்த Motorola H50 Fusionல. அண்ட் கால் குவாலிட்டிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, சூப்பரா இருக்குங்க. சரி, பேட்டரி Motorola H50 Proல 4500 mAh கொடுத்திருந்தாங்க. இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. பிளஸ் அந்த எஃபிஷியன்ட்டான 7S Gen 2 சிப் யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பா 7-8 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிரும். ஆல்மோஸ்ட் 1.5 days பேட்டரி லைஃப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இதுல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் அவங்க கொடுக்கல. H50 Proல கொடுத்திருந்தாங்க. வயர்ட் சார்ஜிங் வந்து உங்களுக்கு 68 வாட் நான் சொன்ன மாதிரி கிடைச்சிரும். அண்ட் 45 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிரும். பை தி வே, Motorola H50 Fusionலயும் உங்களுக்கு அந்த புது Hello UI கொடுத்திருக்காங்க. H50 Proல இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்கல்ல, அதே Hello UI தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் Android 14. அது மட்டும் இல்ல, Motorola என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்பாங்களாமா, which is superb. இந்த பிரைஸ் ரேஞ்சில ஜெனரலி 2 வருஷம் தான் அப்டேட் கொடுப்பாங்க.
மோட்டோரோலா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா மோட்டோரோலாவோட ட்ராக் ரெக்கார்ட் அப்டேட் விஷயத்தில் இட்ஸ் நாட் வெரி குட். ஏன்னா ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்ததில்லை. மோட்டோரோலா யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் கிடைச்சதா கிடைக்கலையான்னு. ஏன்னா சில டைம் செக்யூரிட்டி அப்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் பழசாக இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபியூச்சரில். லெட்ஸ் சி. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளீனான மினிமலான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக ப்ளோட்வேர் ஆப் இல்லை. ஒரே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் நான் பார்த்தேன், லிங்க்டின். அது கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு. வேலை தேடணும்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியப்பா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டார்ச்லாம் ஆன் ஆகுது, அதுக்கு பேர் தான் மோட்டோ ஜெஸ்டர்ஸ். அப்புறம் மோட்டோ செக்யூர்னு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பின் எல்லாம் செட் பண்ணுவீங்களா, பின் செட் பண்ணுறது ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி சில கார்டு தீக்கிற மிஷின்லாம் நம்ம ஸ்கிராம்பிள்டாக வச்சு பின் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோன்லயும் செட் பண்ணிக்கலாம், which is very nice. நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அதே மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்கு அந்த செக்யூரிட்டி ஹப்ல, செக்யூர் ஹப்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா திங்க் ஷீல்ட் செக்யூரிட்டி இருக்கு, ரெடி ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த போனை வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டெஸ்க்டாப் மோட்ல. சரிப்பா, எல்லாமே நல்லா இருக்கு. கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேமராவும் ஆக்சுவலி நாட் டூ பேட். ஏன்னா முதல் தடவை இந்த போன்ல வந்து லிட்டியா 700C, சோனியோட லிட்டியா 700C சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. 50 MP பிரைமரி கேமரா சென்சரும் 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் அதுல வந்து உங்களுக்கு மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்ல நீங்க போட்டோஸ் மட்டும் இல்ல வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணலாம் மேக்ரோ மோட்ல. பிளஸ் ஃப்ரண்ட்ல வந்து 32 MP செல்ஃபி கேமரா வச்சிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. டே லைட், லோ லைட், HDR, போர்ட்ரேட் எல்லாமே நல்லா இருக்கு. சரி, அப்ப பிரைமரி கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரைமரி கேமரா ஆக்சுவலி டே லைட்ல நல்ல டீடைல்டான போட்டோஸ் எடுக்குது. ஆனா லோ லைட்ல ஓவர் ஷார்ப்பனிங் பண்ணுது. கண்டிப்பா தட் இஸ் a problem. சரி, அப்ப கலர்ஸ் நல்லா ஆக்யூரேட்டா வச்சிருக்காங்க. கலர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கூட இருக்கிற கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி தாறுமாறா இருக்கு. H50 Proல கூட அந்த அளவுக்கு கலர் சைஸ் கன்சிஸ்டன்சி இல்லங்க, which is very nice. And primary camera நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோட்ல வந்து நீங்க 24mm, 35mm, 50mm எல்லாம் ஷூட் பண்ணலாம். And போர்ட்ரேட் மோடோட எட்ஜ் கட் அவுட் நல்லா இருக்கு, டெப்த் மேப்பிங் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா டே லைட்ல நல்ல பிக்சர்ஸ் எடுக்குது, லோ லைட்ல கேவலமான பிக்சர்ஸ் எடுக்குது. இட்ஸ் நாட் தட் கிரேட். பட் அதை வச்சு நீங்க மேக்ரோ ஷூட் பண்ணிக்கலாம். பிளஸ் கலர் சைஸ் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கு சொன்ன மாதிரி. So it's all good. சரி, வீடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4K 30 FPS நீங்க எல்லா கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணலாம். பிரைமரி, அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி கேமரா. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து 25,000 கீழே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோன் கூட இல்லைங்க, which is very very nice. good job Motorola. and வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குங்க. ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, HDR நல்லா இருக்கு. நீங்களே பாருங்க. ஸோ இந்த ஃபோனில் எடுத்திருக்க எல்லா ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடறோம். நீங்க பாருங்க, உங்களுக்கே என்ன தோணுதுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆல்ரைட், ஸோ Motorola H50 Fusion தாறுமாறான ஃபோன் தாங்க. ஒரு வெல் பேலன்ஸ்டான ஃபோன். அண்ட் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா வச்சிருக்காங்க. ஸோ ஃபோனோட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 23,000 rupees வச்சிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் வந்து 25,000 வச்சிருக்காங்க. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி ஆஃபர் வந்து உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு எஃபெக்டிவ் பிரைஸ் வந்து 21,000 ரூபாயும் 23,000 rupees ஃபார் தி பேஸ் அண்ட் தி ஹை வேரியன்ட். அண்ட் அந்த பிரைஸ்க்கு இந்த போனோட வேல்யூ இஸ் கிரேசி. இட்ஸ் ரியலி குட். ஈஸி ரெக்கமெண்டேஷன்ங்க. உண்மையா சொல்றேன் நான். இன்ஃபேக்ட் நத்திங் ஃபோன் 2 ஓட பிரைசிங் பெட்டரா இருக்கு. OnePlus Nord CE4 ஓட பிரைசிங் பெட்டரா இருக்கு. they've done a good job. சோ நீங்க இந்த Motorola H50 Fusion கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.